வணக்கம் சார். இந்த திருபுவனம் காவலாளி அஜித்குமாரின் மரணத்தில் அது நடந்தது உண்மையில் என்ன சார்? அதை முதல்ல சொல்லுங்க சார். அதாவது நாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், யாரும் விரும்பாத ஒரு சம்பவம். கண்டிப்பாக அரசில் இருக்கக்கூடிய பலரும் அவர்களுடைய மனசாட்சி உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆகவே சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக நான் பேசக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு மட்டும் மனசாட்சி இருந்து நாங்கள் பேசுகிறோம் என்று கருதவில்லை. மனசாட்சி உள்ள பல அதிகாரிகள், பல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் சார்பாகவும் நாங்கள் பேசுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 27ஆம் தேதி ஜூன் மாதம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில்ல வந்து ஒரு தாயும் அவர் மகளும் அங்க வராங்க, மருத்துவமனைக்கு வராங்க. அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு அஜித் குமார் அவரிடம் ஒரு வீல் சேர் கேட்கிறாங்க. அவர் அந்த வீல் சேரை எடுத்துட்டு வந்து அந்த அம்மையாரை அதில் ஏற்றி வாசலில் கொண்டு போய் விட்டுறாரு. இறங்கும் போது அங்க அந்த அம்மையார் அவருடைய கார் சாவியை அவரிடம் கொடுத்து இந்த காரை வந்து பார்க் போட்டு பண்ணிட்டு சாவியை வச்சிருங்கன்னு சொல்றாங்க. நம்முடைய அஜித் குமார் அவர்கள், அவருக்கு டிரைவிங் தெரியாது, அங்க வேலை பார்க்கிங்லாம் இல்ல. அதனால அவர் என்ன பண்றாரு, யாரோ வண்டி ஓட்ட தெரிந்தவிடம் சாவியை ஒப்படைத்து வண்டியை பார்க் பண்ணிட்டு சாவியை கொடுப்பான்னு கேட்கிறாரு. அவரும் அதை பார்க் பண்ணிட்டு சாவியை அவர்கிட்ட கொடுக்கிறாரு. இந்த அம்மையார் ரெண்டு பேரும் தரிசனம் முடிந்து வெளியே வரும் பொழுது சாவியை பெற்று அந்த கோவிலிருந்து அவர்கள் போகும்போது போற வழியில அவர்கள் வண்டியில விற்றிருந்த ஜுவல்ஸ் இருக்கு, ஒரு 10 சாவரின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் இருக்கு. சுமார் 2500 ரூபாய் கேஷ் இருக்கு. கையில வச்சிருந்தது, பையில வச்சிருந்தது காணோம் என்று பார்த்து அதிர்ச்சி அடைந்து அது ஏன் அங்க இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அவங்க இங்க இருந்து மருத்துவமனைக்கு போறாங்களா, அந்த மருத்துவமனைக்கு போகும்போது இதெல்லாம் வைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போக முடியாது என்ற காரணத்தினால் எடுத்து வாகனத்தை வைத்ததாக கூறுகிறார்கள். அது உண்மையா இருக்கலாம், அதுல ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதை காணாமல் போன அதிர்ச்சியில நேரடியா காவல் நிலையத்திற்கு காலையில போய் 10:30 மணிக்கே 2 மணி 27ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு காவல் நிலையத்துல திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் மதிப்பிற்குரிய ரமேஷ்குமாரிடம் புகார் கொடுக்கறாங்க. ஓரலா வாய் மூலமான புகார் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. ரமேஷ்குமார் கோயிலுடைய அத்தாரிட்டிஸ்க்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அங்க யார் அங்க இருக்கக்கூடிய அஜித் குமார், அவரை நீங்க தயவு செய்து காவல் நிலையத்துக்கு வர சொல்லுங்க, இதை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. எல்லாம் வாய் மூலமாக, புகாரும் வாய் மூலமாக, தொலைபேசி மூலமாக வர சொல்றாங்க. டெம்பிள் அத்தாரிட்டிஸும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, கோயிலுடைய மதிப்பை மதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அஜித் குமாரை அங்கே பணி செய்கின்ற இன்னொரு பணியாளர் கண்ணனுடன் காவல் நிலையத்திற்கு போய் பாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். காவல் நிலையத்துக்கு வருகின்ற இவர்கள் இருவரும் ஆய்வாளர் ரமேஷ்குமார் விசாரித்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருடைய விசாரணை முடிந்தவுடன் அவரை அனுப்பிவிடுகிறார். அஜித்குமாரும் அவருடன் வந்த கண்ணனும் காவல் நிலையத்திலிருந்து மாலையே சென்று வருகிறார்கள். அதற்கு பின்பு நடந்ததுதான் சட்டத்துக்கு புறம்பான பல சம்பவங்கள், நம் மனசாட்சியை சம்பவங்கள். இல்ல அவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு அனுப்பிட்டாங்க. இல்லனா விசாரணைக்கு அனுப்பிட்டாங்க. அவர் வெளியே வந்த உடனே ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் அந்த நேரம் வரை எங்களுடைய வாதப்படி எந்த சிஎஸ்ஆரும் கொடுக்காதது இத விசாரணையை மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்பெஷல் டீமிடம் ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அந்த ஸ்பெஷல் டீமை வந்து மறுபடியும் அஜித் குமார் அழைத்து அவரிடம் ஒப்படைக்கிறார். அந்த ஸ்பெஷல் டீமிடம் ஒப்படைக்கிறார். அந்த ஸ்பெஷல் டீம் வந்து அதை தலைமை தாங்கிக் கொண்டிருப்பது ஒரு தலைமை காவலர்.
சரி. ம். சப் இன்ஸ்பெக்டர் கூட கிடையாது. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். ம். ஒரு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ம். ஒரு டிரைவர், ம். 4 கான்ஸ்டபிள்ஸ், சரி. ம். மொத்தம் 6 பேர். ம். இந்த 6 பேரிடம் அஜித் குமாரை ஒப்படைக்கிறார்கள். சரி. ம். அவர்களுடைய வாகனத்தில் அஜித் குமாரை அவர்கள் ஏற்றி ம். உடனடியாக அவர்கள் செயல்பாட்டில் இறங்குகிறார்கள். ம். வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ம். எங்களை பொறுத்தவரை அந்த நேரத்தில் சிஎஸ்ஆர் கொடுக்கப்படவில்லை. ம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. சரி. ம். யாருடைய ஸ்பெஷல் டீம்? மானாமதுரை ஸ்பெஷல் டீம். ம். மானாமதுரை டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம். நோ. சரி. எவ்வளவு வேகமா செயல்படுறாங்க தமிழகத்துல பாருங்க. சரி. ம். உடனடியாக அவர்கள் பல இடங்களுக்கு ம். இரவோடு இரவா ம். அஜித் குமார் யாரெல்லாம் இந்த வாகனத்தை ஓட்டுனாங்கன்னு சொல்றாரோ அவங்க எல்லாரையும் அருண், இன்னும் 2 பேர் யோகேஷ் போன்றவர்களை அழைத்து விசாரிக்கிறாரு. ம். விசாரிக்கிறாங்க. விசாரணைன்றது ட்ரீட்மெண்ட். ஓ. 4 பகுதிகளில் மானாமதுரை திருப்போணத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளுக்கு அவரை கூட்டி சென்று அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட வெல்ஃபேர் ஹாஸ்டலுக்கு பின்பகுதி, அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல அஜித் குமார், அருண், அவருடைய தம்பி நவீன், வெவ்வேறு நபர்களை முழுவதும் விடியங்காலை வரை இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணை என்பது அடிதடி, சரியான அடி ஒவ்வொரு இடத்துலயும். கடைசியில நடந்த அந்த அடிதான் சித்திரவதை சம்பவம் தான் தோப்பில் நடந்தது. அந்த வீடியோ வெளியே வந்தது. அந்த ஆமா, அந்த வீடியோ நான் பார்க்கல, நீதிமன்றத்துக்கு அது காட்டப்படவில்லை. அந்த இடத்தில் நேரடியா அஜித் குமாருடைய வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கு போய் சர்ச் பண்றாங்க. அங்க ஏதோ வீட்டுல பொருள் கிடைக்குதான்னு. அஜித் குமாருடைய தம்பி ராமநாதபுரத்துல வேலை செய்யறாரு, அவரையும் அழைக்கிறாங்க. நவீனையும் அடிக்கிறார்கள். சித்திரவதை செய்யப்பட்ட நபர்கள் வெறும் அஜித் குமார் கிடையாது, வெறும் அவர் தம்பி நவீன் கிடையாது, அவர்கள் கூட்டிட்டு வந்த ஒரு 4 நபர்களையும் அடித்தார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு பின்பு கடைசியாக இந்த பத்ரகாளியம்மன் கோயில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தொழுவத்தில் 28ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு எல்லாரையும் பாதுகாப்பாக கொண்டு போய் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் அனுப்பிவிட்டு அஜித் குமாரை மட்டும் அவர்கள் சிங்கிள் பண்ணி அங்க கூட்டிட்டு போறாங்க. அவர் 28ஆம் தேதி, அதாவது 27ல இருந்து கம்ப்ளீட்டா கஸ்டடி, ஸ்பெஷல் டீம் கஸ்டடி தான் இருக்காங்க. சாப்பாடு கிடையாது. அப்போ தண்ணி கேட்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. 28ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இங்க கூட்டிட்டு வராங்க. இங்கதான் கொடூரமான சித்திரவதை நடக்குது அஜித் குமாருக்கு எதிராக. இங்க உள்ளார வர்றது அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ணுது. சிசிடிவி கேமரா கேப்சர் பண்றது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு பணியாளர், ஒரு அரசு பணியாளர், மனசாட்சிக்கு எதிராக, சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபராக இருக்கக்கூடாது என்று அந்த கோயில் பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் விண்டோல, பாத்ரூம்குள்ளே போய் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் மூலமாக நடக்கக்கூடிய சித்திரவதையை ஒரு 15-20 செகண்ட் வீடியோ எடுத்து விட்டார். அந்த வீடியோ தான் பாதுகாப்பாக வைத்து எங்களுக்கு கொடுத்தார். அதற்கு பின்பு மிக கொடூரமாக கையில ஆட்கள், 2 கையிலையும் ஆட்கள் நின்னுக்கிட்டாங்க, 2 கால்லயும் ஆட்கள் நின்னுக்கிட்டாங்க. அவரை உடம்பு ஃபுல்லா அடிக்கிறாங்க, அவருடைய பிரைவேட் பர்ஸை மிதிக்கிறாங்க, அவங்க நெஞ்ச அவர்கள் போட்டிருக்கக்கூடிய செருப்பால் மிதிக்கிறார்கள், பெரட்டி போட்டு துவைச்சி எடுக்கிறாங்க. இது தாங்க முடியாமல் யூரினேட் பண்ணி, யூரின்ல பிளட் பாஸ் பண்ணி, மோஷன் பாஸ் பண்ணி, ஒரு இறுதி நிலையில் அவரை அப்படியே எடுத்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு கோயில் வாசலுக்கு கொண்டு வராங்க. அவரை தூக்கிட்டு வந்தது கோயிலில் பணி செய்கின்ற டிரைவர் கார்த்திக்கும் பூசாரியும். ஏன்னா ஸ்பெஷல் டீம் தூக்க மாட்டாங்க, இவங்க தான் தூக்கணும். தூக்கி கொண்டு அந்த நேரத்திலையும் அவர் விழுந்துடுறாரு நினைக்கிறேன். அவர் மறுபடியும் அங்க தூக்கி போகின்ற ஒரு ஆட்டோவில் ஏற்றி, அந்த ஆட்டோல தான் ஸ்பெஷல் டீம் அவரை அதே திருப்போணத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் பாஸ்கரனுடைய மருத்துவமனைக்கு கூட்டி செல்கிறார்கள். டாக்டர் பாஸ்கரன் அதை அட்மிட் பண்ண மாட்டேன், ஏற்கனவே இறந்துட்டார் என்ற தகவல் கொடுக்கிறார் என்று கூறினார்கள். பக்கத்தில் இருந்தது ஜிஹெச் தாண்டி தான் பாஸ்கரனுடைய கிளினிக் இருக்கு.
ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கும், ம். அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆமா இது அதான் கேக்குறேன். ரெண்டையும் கூட்டு போகாம பாஸ்கரன் பிரைவேட் கிளினிக் கொண்டு போனாங்க. சரி. ம். பாஸ்கரன் முடியலன்னு சொல்லும் போது திருப்புவனம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. ஆஹா. ம். திருப்புவனம் ஜிஹெச்ல வந்து அவரை விசாரிப்பதற்கு கொண்டு போகும்போது மருத்துவர் இவர் இறந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். ஓ. பாடி அங்கதானே வச்சிருக்கணும் இறந்துட்டாருன்னா. ஆமா திரும்ப மதுரை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கணும். ம். எதுக்காக அவர்கள் மதுரைக்கு போனார்கள், ம்ஹும். எப்படி மதுரைக்கு கூட்டிட்டு போனார்கள் என்பது பெற்றோருக்கு அம்மா தெரியவே தெரியாது, வெளியே இருக்கக்கூடிய தம்பிக்கு தெரியாது. இவர்கள்லாம் காவல் நிலையத்தின் முன் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி. பையன் எங்க நேத்து கூட்டிட்டு போன பையன் என்ன வரலையே என்று கேட்கிறார்கள். அவருடைய தம்பி நவீன் சொல்றாரு, நடிக்கிறது நான் பார்த்தனே, தம்பி அண்ணன் எங்கன்னு கேட்டாரு. நைட்டு ஃபுல்லா காவல் நிலையத்துக்கு முன்னாடியே கூட்டம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஏதோ இவர்கள் மட்டும் பார்த்தது கிடையாது, கோவிலுக்கு தரிசனத்திற்கு வந்த பலர் இந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறார்கள். திருப்புவனம் சின்ன ஊரு, வடப்புறம் கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் பலர் இருக்காங்க. பலர் பார்த்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் காவல் நிலையத்துக்கு முன் கூடி நைட்டு 12 மணிக்கு 28ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு அந்த நைட்டு 12 மணிக்கு காவல் நிலையத்துல கூட்டம் கூடுது. சொல்லுங்க சார். அப்ப 28ஆம் தேதி காவல் நிலையத்துல எஸ்பி இருக்கார். ஓ. ஆசிஸ் ராவத் இருக்கார். ஆமா. எஸ்பி அப்பொழுதுதான் அவர்கிட்ட கூறுகிறார், நடந்தது என்ன என்று கூறி, அம்மாட்ட உங்க மகன் இறந்து விட்டார், தயவு செய்து ராஜாஜி மருத்துவமனைக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் என்று கூறுகிறார். அந்த தாய்க்கு அப்பொழுதுதான் தெரியும் தன்னுடைய மகன் 29 வயதுள்ள கார்த்திக் ராஜா அஜித்குமார் இறந்து விட்டார் என்பது அப்பொழுதுதான் தெரியும். அதுக்கு பிற்பாடு அவர்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவுடைய உதவியுடன் நைட்டு 2 மணிக்கு அந்த அம்மா ஒரு புகார் கொடுக்கறாங்க. about the torture and the death. ரொம்ப விரிவான புகார். அந்த புகாரை அதே ரமேஷ்குமார் வாங்குறாரு. வாங்கி இன்று வரை அம்மாவுடைய கம்ப்ளைண்ட்ல எந்த கேஸும் 302 ரெஜிஸ்டர் ஆகவில்லை. அம்மாவுடைய கம்ப்ளைண்ட்ல இதுவரைக்கும் எந்த சிஎஸ்ஆரும் போடவில்லை. இதான் நிலைமை. அடுத்த நாள் காலையில திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் அந்த அஜித்குமாருடைய வீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடார் உறவின்முறை கல்யாண மண்டபத்துல, அந்த மண்டபத்திலையும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு. அங்க மானாமதுரை டிஎஸ்பி உடைய உதவியுடன் நகரத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள், பொறுப்பாளர்கள், சமூக தலைவர்கள் இணைந்து 50 லட்சம் ரூபாய் அரசு சார்பாக, காவல்துறை சார்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கிறோம் என்று அவரிடம் ஆசை வார்த்தை காட்டி, அதுவரை வழக்கறிஞரிடம் நின்று கொண்டிருந்த அந்த தாயும் மகனும் அதற்கு பின்பு வாகனம் மாறுகிறார்கள். திமுக கொடி உள்ள வாகனத்தில் அவர்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி. உங்களுக்காக நாங்க இத்தனை பேர் இங்க கூடி ஆதரவு திரட்டு கொண்டிருக்கிறோம், ஏதோ பேரம் பேசி உங்களை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு கோபம் ஏற்பட்டு இந்த தாயும் மகனும் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் மிக முறையாக நடந்தது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். 5.5 மணி நேரம் நடத்தப்பட்ட போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு பாடி அங்கே வச்சிருங்க என்று அவருடைய வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா கூறுகிறார். கேட்க மாட்டாங்க. பாடியை எடுத்துக்கிட்டு நைட்டு புறப்பட்டு அன்னைக்கே கிரிமேட் பண்ணி விட்டார்கள். இதுதான் இந்த சம்பவம்.